தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டாக்டர் 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 ஐயோ டாக்டர் அம்மா என்னாச்சு? அது வந்து டாக்டர் என்ன ப்ராப்ளம்? எப்படி அடிபட்டுச்சு உங்களுக்கு? இவளோட புகுந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து இவளை அடிச்சிட்டாங்க டாக்டர். ரத்தம் போயிட்டே இருக்கு டாக்டர். ஓ மை காட். நர்ஸ் உடனே ட்ரீட்மென்ட்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர் போங்க. இந்தம்மா. யாருமா அது? இந்த காலத்துல கூட மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்துறது? அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? நான் ஏழை வீட்டு பொண்ணு. நான் வாக்கப்பட்ட இடம் பணக்கார குடும்பம். அதனால என் புருஷ வீட்டுல எல்லாரும் என்ன அடிமை மாதிரி நடத்துவாங்க. எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு பாருங்க உடம்பையே பொண்ணாக்கிட்டாங்க. ஆமா டாக்டர். என் சம்பந்தி, என் மருமகனோட அண்ணன் பொண்டாட்டின்னு ஒரு ராட்சச கூட்டமே சேர்ந்து என் மகளை கொல்ல பாக்குறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே நீங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏசிபி இருக்காரு. அவருக்கு பயந்து எந்த போலீஸும் என் கேஸ் எடுக்கவே இல்ல. ஓஹோ, அந்த அளவுக்கு கொடுமைக்காரவங்களா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மகளிர் உரிமை ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அது பெண்களை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கத்தினால எடுத்து நடத்தப்படுற ஆர்கனைசேஷன். அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க போலீஸ்க்கே ஆர்டர் போடுவாங்க. அப்படி போடு. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். சூப்பர். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க டாக்டர். உடனே நீங்க அங்க போய் அவங்க கிட்ட புகார் கொடுங்க. மத்ததெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. டாக்டர் ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்காங்கம்மா. அவங்க சொன்ன மாதிரியே செய்வோம். டாக்டர், அந்த மகளிர் உரிமை ஆணையம் எங்க இருக்கு? நான் நர்ஸ் அட்ரஸ் தர சொல்றேன். நீங்க பில்லுக்கு பணம் கட்டிட்டு இப்பவே கிளம்புங்க. ஓகேவா? சரிங்க டாக்டர். தேங்க்யூ. அட்ரஸ் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். அம்மா போலாம் வா. அம்மா, இப்ப என்னோட பிளான் புரிஞ்சுதா? இப்ப இதே கோலத்துல மகளிர் உரிமை ஆணையத்துக்கு போனா அவங்க என்ன பார்த்து ஏமாந்து இலக்கிய என்கோவை அள்ளி கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஆமாண்டி, சூப்பரா ஸ்கெட்ச் போட்ட. ஆனா அதுக்காக உனக்கு அடிபட்டுச்சு தெரியுமா? அதுதாண்டி எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. அதை விடுமா, பரவாயில்ல. எனக்கு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். வா போலாம். கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, இப்ப நம்ம நடிக்கிற நடிப்புல அதிகாரிங்கெல்லாம் ஆத்திரமா கிளம்பி போய் அந்த இலக்கியாவையும் அந்த குடும்பத்தையும் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுறணும். இப்ப பாரு என் நடிப்ப. ஐயோ, என் பொண்ணை கொல்ல பாக்குறாங்களே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காப்பாத்துங்க. என் மகளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கம்மா. என்னாச்சுமா? என் மகளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா. அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி, மேடம் உள்ளதான் இருக்காங்க. நீங்க உள்ள வந்து உட்காருங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க. போங்க. வாங்க, நீங்க வாங்க. முதல்ல இது என்னன்னு பாருங்க. மேம், ஒரு கம்ப்ளைண்ட் மேம். உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. ஏமா அழறீங்க? இந்த பொண்ணு தலையில என்ன இவ்ளோ பெரிய கட்டு? அந்த கொடுமையை என் வாயால எப்படி மேடம் சொல்றது? அஞ்சலி, நீயே சொல்லு. மேடம், என் பேரு அஞ்சலி. சிட்டிலே பெரிய பணக்காரங்களான வெங்கட்ராமன் ஜானகியோட மருமகனா. அவங்களோட மகன் கார்த்திக்கும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது பிடிக்காத என் மாமியார் ஜானகி, என் புருஷனோட அண்ணன் கௌதம், அவரோட வைஃப் இலக்கியா எல்லாரும் என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அதுக்கு நியாயம் கேட்க போன என்ன அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. பாருங்க மேடம் காயத்தை. வாட் a cruel behavior. இப்படி அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்லம்மா, அவங்க வசதியான குடும்பம். அரசியல், போலீஸ்னு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு.
நாங்க ஏழை குடும்பம். நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. என்ன பெரிய வசதியான குடும்பம்? செல்வாக்கு இருந்தா ஒரு பொண்ணை எப்படி வேணா கொடுமைப்படுத்தலாமா? அதுக்கு தான் மேடம் உங்களை தேடி வந்திருக்கோம். இந்த நாட்டுல பொண்ணுக்கு பாதுகாப்பே இல்ல. அதுவும் குடும்ப பெண்களுக்கு ஒண்ணு நடந்தா ஏன்னு கேட்க நாதியே இல்ல. எனக்கு நடந்த கொடுமைக்கு முக்கிய காரணமே அந்த இலக்கியா தான். அவதான் என் புருஷன் உட்பட எல்லாரையுமே எனக்கு எதிராக தூண்டி விடுறா. அவளை யாராலையும் அடக்க முடியல. கவலைப்படாதீங்க, யாரா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண்களுக்கான உரிமையை வாங்கி தரதுதான் எங்களோட வேலை. உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைச்சே தீரும். முதல்ல அந்த குடும்பம் மொத்தத்தையும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணணும். நீங்க உடனே லோக்கல் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபோர்ஸ உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேம், வர சொல்லிடுறேன். நீங்க வாங்க. அம்மா, இன்னைக்கு இலக்கியா சட்னி தான். ஆமாண்டி, ஆமா ஆமா, வா போலாம். இலக்கியா, இலக்கியா, கௌதம், இலக்கியா வீட்ல இல்லப்பா. எங்க போயிட்டா? அது கார்த்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன்ல, அதான் பிரியாவை பார்த்து பேச போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஓ. ஓபன் பண்ணுங்க. மேடம், இந்த வீடு தான். வாங்க 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 மேம். சரிங்க மேடம். வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. வாங்க மேடம். வாங்க மேடம். இல்ல. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வெளிய போ, வெளிய போ. அம்மா, யார் நீங்களா? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க மகளிர் உரிமை ஆணையத்துல இருந்து வந்திருக்கோம். அஞ்சலி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்டா? ஆமா, அது விஷயமா தான் விசாரிக்க வந்திருக்கோம். இங்க யாரு இலக்கியா, கௌதம், கார்த்திக், ஜானகி எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்னது? ஸ்டேஷனுக்கா? ஒரு நிமிஷம். இருங்க. என்ன விசாரிக்கணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அஞ்சலி, இப்ப எதுக்கு தலையிலயும் கையிலயும் கட்டு போட்டிருக்க? ஏன் ஏதாவது டிராமா நடத்த போறியா? ஹலோ மிஸ்டர், நீங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி அடிச்சு கட்டு போட வச்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னது? என்னது? நாங்க இவ்வளவு அடிச்சோமா? அப்படி இவ சொன்னால? ஏய் அஞ்சலி, என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? அடிச்சனா மூஞ்செல்லாம் பேந்துரும். தம்பி, என்ன தம்பி, எங்க முன்னாடியே மிரட்டுறீங்க? அப்ப அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானே? மேடம், இல்ல மேடம், எங்களை சிக்க வைக்க அஞ்சலி ஏதோ பிளான் பண்ணிருக்கா மேடம். அவளை நல்லா விசாரிங்க. யார விசாரிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க ஒண்ணு எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டாம். என்னமா அஞ்சலி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுமா. என்ன? சரிங்க மேடம். மேடம், இங்க கௌதமோட பொண்டாட்டி இலக்கியான்னு ஒருத்தர் இருக்கா மேடம். அவதான் இந்த வீட்டோட சர்வாதிகாரி. அவ சொல்றபடிதான் இங்க எல்லாமே நடக்கும். நான் ஏழு பொண்ணுங்கிறதுனால அவ பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்ன வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கு நியாயம் கேட்க வந்த. அதுக்கு தான் மேடம் என்ன இப்படி அடிச்சிட்டாங்க. ஏய், அச்சச்சோ! அடி பாவி! என்ன அஞ்சலி இது? கேவலமா இப்படி போய் சொல்றாங்க. அபாண்டமா போய் சொல்ற? இந்த புழுகிறது அழுகிறதெல்லாம் உங்க குடும்பத்தோட வேலை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அஞ்சலிக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்சே இங்க ஆகணும். வேற நிறுத்துறீங்களா? நியாய அநியாயத்தை பத்தி யார் பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. முதல்ல நீங்க நிறுத்துங்க. வாக்கப்பட்டு வந்த பொண்ணு இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க. ஏங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இங்க பாருங்க, அடி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவதான் இந்த அஞ்சலி.
ஆனா நாங்க அவளை அடிக்கல, சரியா? அவ பொய் சொல்லிக்கிட்டு தெரியறா. அப்போ அஞ்சலி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு கைய கிழிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டாங்களா? ம். என்ன எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க? அஞ்சலி உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நீங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. எல்லாரும் கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர், எல்லாரும் ஜீப்ல ஏத்துங்க. வாங்க எல்லாரும். ஐயோ மேடம். கௌதம், என்னப்பா என்ன இரு ஜானு, நடக்குதுங்க? இரு. ஒரு நிமிஷம் பொறுமையா இரு ஜானு. மேடம், எதையும் பொறுமையா விசாரிச்சு முடிவெடுங்க. அஞ்சலி பேச்ச கேட்டீங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். இவ சாதாரண ஆள் இல்ல. 1 நம்பர் சீட்டர், ஃபோர்ஜரி, ஃப்ராடு. இவளை யாரும் கொடுமை பண்ணல. இவ தான் இத்தனை நாள் இந்த குடும்பத்தையே கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன் மாமா வாய்க்கு வந்தபடி இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க? நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, நீங்க பெரிய பணக்கார குடும்பம். நான் உங்களை கொடுமை பண்ணதா சொன்னா சின்ன குழந்தை கூட நம்பாது. ச்சே, பாருங்க, நீங்க நடிச்சதுனால ஏற்பட்ட காயம். இதே நான் உங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா என்ன இப்படி அடிச்சிருப்பீங்களா? நான் என்ன பணக்காரன்னு நினைச்சா கார்த்திகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. ஏதோ பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக என் புருஷனோட மனசையும் மாத்தி என்னையும் அடிச்சு துரத்திட்டீங்களே, இதெல்லாம் தர்மமா? ஏய், இங்க பாரு, சும்மா டிராமா பண்ணாத, சரியா? நீயே உன் மேல காயப்படுத்திட்டு எங்க மேல பழி போடுறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், கார்த்திக், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொன்னேன்ல, இதை சொல்ல பண்ணாதன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி உள்ள வாங்க? இதெல்லாம் வீட்டுல போடாத. அவ்வளவு வேலை பண்ண. யாருக்கு உன் வேலை காட்டு? கார்த்திக் பானா போயிடு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க கண்ணு முன்னாடியே அஞ்சலிய பயம் இல்லாம கொல்ல பாக்குறாங்க. இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க, என் பொண்ணு எவ்வளவு பெரிய கொலகார கூட்டத்துல மாட்டிருக்கான்னு. ஏய், என்ன தைரியம் உனக்கு? நாங்க இருக்கும் போதே அஞ்சலி மேல கை வைப்பியா நீ? உள்ள வாணி லாட கட்டுறேன். மேடம், என் தம்பி மேல உங்க கை பட்டுச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தம்பி என்ன தம்பி? ஸ்டேஷனுக்கு வா, உன் மேலயே கை வைக்கிறேன். கான்ஸ்டபிள், இவங்களை அடிச்சு ஜீப்ல ஏத்து. ஒரு நிமிஷம், நாங்க எந்த தப்பும் பண்ணல. இவ பேச்ச கேட்டு நீங்க லிமிட்ட தாண்டி போறீங்க. என் ஃப்ரெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் ஏசிபியா இருக்காரு. இருங்க, நான் அவருக்கு கால் பண்றேன். எங்க மேடம், போன கொடுங்க. தம்பி, மகளிர் உரிமை ஆணையம் போலீஸ்க்கே ஆர்டர் போடும். எந்த ஏசிபி டிஜிபி வந்தாலும் எங்களை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அந்த இலக்கியா எங்கன்னு கேக்குறேன்ல. அவ வெளியில போயிருக்கா. இன்ஸ்பெக்டர், அவங்கள தேடி கண்டுபிடிங்க. இப்போ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். ஓகே மேடம். எல்லாரும் வாங்க. மேடம், சொன்னா கேளுங்க, நல்லா இல்ல. ஸ்டேஷன் வாங்க எல்லாரும். மேடம் என்ன சொன்னா பேசிட்டு கேளுங்க, இருக்காங்க? இதெல்லாம் பொய் மேடம். அவ பொய் சொல்றா. அஞ்சலி போய் சொல்றா மேடம். அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. முதல்ல உனக்கு தான் லாட கட்டணும். போய் கூட்டிட்டு வாங்க. மேடம், நான் எதுவுமே பண்ணல. இல்ல மேடம், தம்பி, வா. மேடம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல. சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு மேடம், புரிஞ்சுக்கங்க. மேடம், மேடம், பாருங்க மேடம். புரிஞ்சுக்கங்க. மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இருங்க, என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகாதீங்க. சொன்னா கேளுங்க. ஜானு, ஏய், ஜானு. அஞ்சலி, இவ்வளவு நாளா இந்த வீட்ல இருந்தியே, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லையா? கூட்டிட்டு போகாதீங்க ஜானு, ப்ளீஸ். ஜானு, இரு. மேடம், நீங்க தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பதில் தானே? ஸ்டேஷனுக்கு வாங்க. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். ஏய் அஞ்சலி, என்ன இதெல்லாம்? வாங்க. ஐயோ மேடம், எதுக்கு உங்களை கூட்டிட்டு போறீங்க? யார் நீ? மேடம், இவதான் இலக்கியா. ஓ, அந்த அக்யூஸ் நீதானா? இன்ஸ்பெக்டர், இவளையும் கூட்டிட்டு போங்க. நீயும் வாமா ஸ்டேஷனுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இந்த அஞ்சலி என்ன தெரியுமா பண்ணிருக்கா? தனக்கு தானே உடம்புல பைத்திய மாதிரி காயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நம்ம மேல மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. காமெடியா இல்ல? பாருங்க. ஏ இலக்கியா, அங்க என்னடி முறைக்கிற? உன் திமிருக்கு இன்னைக்கு வைக்க போறாங்க ஆப்பு. கூட்டிட்டு வாங்க. ஏங்க மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ தப்பு நடக்குது மேடம். எங்களை மாட்ட வைக்க இந்த அஞ்சலி சதி பண்றா. அப்பாவி பொண்ண ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு அனுப்பிட்டு சதி பண்றாங்கன்னு பழி வேற போடுறீங்களா? ஐயோ, இங்க பாருங்க,
பெண்களுக்கு எதிராக வன்முறை எங்க நடந்தாலும் எந்த ரூபத்துல நடந்தாலும் நாங்க பொறுத்துக்க மாட்டோம். உங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தராம விட மாட்டோம். ஏமா, நீ ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீயே இப்படி கெடுக்கலாமா? முதல்ல ஒன்ன ஜெயில போட்டாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் அது பாடமா இருக்கும். மேடம், ஒரே ஒரு செகண்ட் மேடம். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஏன் மேடம், மகளிர் உரிமை ஆணையம் எல்லா பெண்களையும் பாதுகாக்கிறதுக்காக தானே? அப்ப நானும் அத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க தானே? எங்க தரப்பு நியாயத்தை கேட்டா இவ கிட்ட இருந்து நீங்களே எங்களை பாதுகாப்பீங்க. அப்பேற்பட்ட ராட்சசி இவ. ஆக்சுவலா நாங்க கொடுக்க வேண்டிய புகார இவ முந்திக்கிட்டு கொடுத்துட்டா. என்னம்மா கதை விடுறியா? அப்ப அஞ்சலியோட தலையில கையில இருக்கிற காயத்துக்கெல்லாம் என்னம்மா பதிலு? மேடம், எங்களை பழி வாங்கணும்னா கை என்ன உடம்பு பூரா கிழிச்சுக்குவா. போய் சொல்லாத. இந்த காயெல்லாம் இவங்க அடிச்சதுனாலதான் வந்தது. நீ தானே கூட இருந்த. என்னமோ தெரியாத மாதிரி நடிக்கிற நீ. உன் கர்ப்ப வேஷம் அம்பலமாகி நீ சிக்குன அன்னைக்கே நான் விட்டுருந்தேன்னு வையே, கார்த்திகே உன்னை உண்டிலன்னு பண்ணிருப்பான். மன்னிச்சு விட்டதுக்கு மகளிர் ஆணையம் வரைக்கும் போயிருக்கியா நீ? இவளோட சுயரூபம் என்னன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. வயித்துல குழந்தை இருக்கிறதா சொல்லி இவ புருஷனையும் எங்களையும் 6 மாசம் ஏமாத்திட்டு இருந்தா. குழந்தை பிறக்கிற நாளுக்காக கார்த்திக் ஏங்கிட்டு இருந்தான். அவ கர்ப்பம் போலின்னு தெரிஞ்சா அவன் எப்படி தாங்குவான்? தன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவ கூட ஒன்னா சேர்ந்து வாழ்வானா? அதனாலதான் கார்த்திக் அவளை துரத்தி விட்டான். இது உண்மையா இல்லையான்னு அவளையே கேளுங்க. என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ மேடம், சுத்த போய் மேடம், சுத்த போய். அவ போய் சொல்றா. ஐயோ, முத மருமகளான இவளுக்கு குழந்தையே பொறக்கல. ஆனா 2வது தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். நான் உடனே கர்ப்பமாயிட்டேன் மேடம். அந்த பொறாமையில இவ மாடியில இருந்து என்ன தள்ளி விட்டு என் கர்ப்பத்தை கலைச்சிட்டா மேடம். இதான் மேடம் நடந்துச்சு. ஏச்சி, வாய மூடு. எப்படி இவ்வளவு கூச்சம் இல்லாம போய் சொல்ற? அடி பாவி அஞ்சலி, அநியாயமா பொய் சொல்றியேடி. யாரு பொய் சொல்றது? குழந்தையும் கலைச்சிட்டு என் பொண்ணையும் துரத்திட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா? மேடம், இவங்க தப்பிக்க பாக்குறாங்க. கர்ப்பம் கலைஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டல்லயே வச்சு அஞ்சலியை மிரட்டி கையெழுத்து வாங்கிக்கிட்டு துரத்தி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. என்ன இலக்கியா, மிரட்டி கையெழுத்து வாங்குனீங்களா? மேடம், மிரட்டிலாம் இல்ல, அடிச்சே கையெழுத்து வாங்கலாம். ஏன்னா அவ பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு. மிஸ்டர், நீங்க ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? ஒத்த கையெழுத்துல நீங்க பிரிச்சிருவீங்களா? இது இல்லீகல்னு உங்களுக்கு தெரியாதா? மேடம், நடந்தது என்னன்னு ஹாஸ்பிட்டல் நர்ஸ்ல இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மேடம். நீங்க விசாரிச்சு பாருங்க மேடம். மேடம், இவங்க எல்லாரும் எதையோ சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அஞ்சலியை அடிச்சிட்டாங்கன்னு தானே நம்ம வந்தோம். ஆனா அவளோட கர்ப்பத்தையே கலைச்சிருக்காங்கன்னு இப்பதானே தெரியுது. ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 2 தட்டு தட்டுனா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க. மேடம், ஒரு நிமிஷம். அஞ்சலியோட சுயரூபத்தை சொன்னாலே நீங்க புரிஞ்சுகிட்டு எங்களை விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்கல. இப்போ என்ன, நீங்க எல்லாரும் அஞ்சலியை நாங்க தானே அடிச்சோன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையே கிடையாது. அவளுக்கு இந்த காயம் எப்படி ஆச்சுங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏய், என்னடி ஆதாரம் இருக்கு? ஏய், நீ எதுக்கு ஜர்க் ஆகுற? அப்படியே உள்ளுக்குள்ள உதறதோ? மேடம், நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கேயே சொல்லுங்க. மேடம், நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு 2 நிமிஷம் உள்ள வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே உண்மை தெரியும். மேடம், நான் சொல்றது போய் நான் நீங்க விசாரிக்கவே வேண்டாம். ஸ்ட்ரைட்டா ஜெயிலே போட்டுருங்க. வாங்க மேடம், ப்ளீஸ்.
ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.